சில கதைகள் மனதை நெகிழ வைக்கும். சில கதைகள் நம் வாழ்வை மாற்றும். அனைவருக்கும் வணக்கம். இது என் மனதின் ஓசை கதைகள். இன்று நாம் பார்க்க போவது அப்படியொரு மனதை உருக்கும் கதை. அன்று காலை நேரம். மழை பெய்து நின்று சில நொடிகள்தான் ஆகியிருக்கும். நகரத்தின் ஒரு மூலையில் பழைய பங்களா ஒன்று. நந்தவனம் இல்லா. யாரும் அங்கு வசிக்கவில்லை. ஆனால் அந்த வீட்டின் அருகே வசிப்பவர்கள் எல்லோரும் ஒரே விஷயத்தை சொல்லுவார்கள். அந்த வீட்டிலிருந்து இரவு 12 மணிக்குப் பிறகு ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்கும் என்று. யாருமே நம்ப மாட்டார்கள். ஆனால் கேட்டவர்கள் அந்த சத்தம் ஒரு முறை கேட்டால் மறக்க முடியாது என்று சொல்வார்கள். அந்த வீடு வில்லா இப்போது தூசி பிடித்த கதவுகளுடன், முற்றத்தில் வளர்ந்த கொடிகளுடன், காற்றில் கீச்சு கீச்சு என ஒலி எழுப்பும் ஜன்னல்களுடன் ஓர் உயிரற்ற நினைவாக இருந்தது. ஆனால் அதுவும் ஒரு நாளில் மகிழ்ச்சியோடு நிரம்பிய வீடாக இருந்தது. அந்த வீட்டில் வசித்தவர்கள் மாலதி மற்றும் அவனின் கணவன் அருண். அவர்களுக்கு ஒரு சிறிய குழந்தை இருந்தது. அவன் பெயர் சித்தார்த். அருண் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர். மாலதி ஒரு பள்ளி ஆசிரியர். அவர்களது வாழ்க்கை நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதியில் ஒரு நாள் ஒரு புயல் வீசியது. அன்று மாலதி பள்ளியில் இருந்து வீடு திரும்பும்போது மழை பெரிதாக பெய்தது. கார் வழுக்கி ஒரு விபத்தில் சிக்கியது. அவளுக்கு தலையில் சிறிய காயம் ஏற்பட்டது. உயிருக்கு பெரிய ஆபத்து எதுவும் இல்லை. அந்த விபத்துக்குப் பின் அவள் சில விசித்திரமான விஷயங்களை உணர ஆரம்பித்தாள். இரவு தூங்கும்போது யாரோ அவளது பெயரை அழைப்பது போல இருந்தது. குளிர்ந்த காற்று கதவுகளை மூடியது. கண்ணாடியில் தனது பிரதிபலிப்பு அல்லாத இன்னொரு பெண்ணின் முகம் தெரிந்தது. அவள் இதையெல்லாம் அருணிடம் சொன்னாள். அருண், எனக்கு ஏதோ நடக்குது, யாரோ எனக்குள் இருக்கிற மாதிரி இருக்கு என்று கூறினாள். அதற்கு அருண் சிரித்துவிட்டான். மாலதி, இது மன அழுத்தம்தான். விபத்து அதிர்ச்சியால் உனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வந்திருக்கும் என்று கூறினான். அவள் நம்ப முயன்றாள். ஆனால் அடுத்த சில நாட்களில் அவளது வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. அந்த இரவு 12 மணிக்கு திடீரென வீட்டிலிருந்து அலறல் சத்தம் கேட்டது. அருண் படுக்கையிலிருந்து எழுந்து ஓடிச் சென்றான். மாலதி தரையில் விழுந்து கிடந்தாள். அருண் அவள் அருகில் சென்றதும், போங்க, என்னை விடுங்க என்று கத்திக் கொண்டிருந்தாள். அவள் முன் யாரும் இல்லை. ஆனால் அவள் ஒருவரை தள்ள முயன்றாள். அருண் அவளை அணைத்து அமைதிப்படுத்தினான். ஆனால் அவளின் முகத்தில் ஒரு அறியாத பயம். கண்களில் நீர் வழிந்தது. குரல் நடுங்கியது. அவள் வந்துட்டா அருண், அவள் மீண்டும் வந்துட்டா என்று மாலதி கூறினாள். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு இரவும் ஒரே நேரத்தில் மாலதி அலறுவாள். அந்த சத்தம் பக்கத்து வீடுகளுக்கும் கேட்கும் அளவிற்கு இருந்தது. அருண் தன்னுடைய மனைவியை மனநலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். டாக்டர் கூறினார், அவளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறது. ஒரே உடலில் 2 மனங்கள் இருப்பது போல உள்ளது என்றார். அருண் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். அவளுக்கு மருந்து கொடுக்கப்பட்டது. சில நாட்கள் அமைதியாக இருந்தது. அன்று கதவு திறந்தே இருந்தது. அவளின் பாதங்கள் மழையில் நனைந்து வீட்டின் பின்புறம் வரை போயிருந்தது. ஆனால் அவளது பாதம் அந்த இடத்தில் திடீரென நின்றது. அதன் பின் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு நாள் மாலதி மறைந்தாள். அவளை யாரும் காணவில்லை. அந்த இரவு முதல் அந்த வீடு வெறிச்சோடி விட்டது. அதன் பின் அருண் மன அழுத்தத்தால் இறந்தான் என்று கூறப்பட்டது. சித்தார்த் தனது பாட்டியுடன் வேறொரு நகரத்திற்கு சென்றான். நந்தவனம் வில்லாவை யாரும் அணுகவில்லை. 10 ஆண்டுகள் கழித்து அந்த வீடு நகராட்சி மூலம் விற்கப்பட இருந்தது. ஒரு இளம் பத்திரிகையாளர் கிருத்திகா அந்த வீட்டின் மர்மத்தை ஆராய தீர்மானித்தாள். அவள் கூறினாள், அந்த பெண்ணின் அலறல் சத்தம் பற்றிய உண்மையை நான் கண்டுபிடிக்க வேண்டும். அவள் ஒரு கேமரா, மைக், லைட் எல்லாம் எடுத்துக்கொண்டு சில நண்பர்களுடன் அந்த வீட்டுக்குள் நுழைந்தாள். முதல் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தது. தூசி, சிலந்தி வலை, பழைய மண் வாசத்துடன் இருந்தது.
அவள் கேமராவை ஆன் செய்து பேச ஆரம்பித்தாள். இது நந்தவனம் வில்லா. இதிலிருந்து வரும் பெண் அலறல் சத்தம் உண்மையா அல்லது கதையா என்பதை இன்றிரவு பார்க்கலாம் என்று கூறினாள். இரவு 11:45. காற்று திடீரென வீசியது. ஜன்னல் டக்கென்று அடைத்தது. அவளது மைக் சில நொடிகள் அதிக சத்தம் கொடுத்தது. 12 மணிக்கு அந்த சத்தம் மீண்டும் எழுந்தது. ஆ என்ற அலறல் சத்தம். நீ என்னை விட்டுட்டியா? அவள் கையில் இருந்த கேமரா தரையில் விழுந்தது. அந்த சத்தம் நேராக அவளது காதில் ஒலித்தது. அவள் கண்ணை திறந்தபோது ஒரு பெண் மென்மையான ஆடையில் முடியை விரித்து கண்களில் துயரமும் கோபமுடன் முன் நின்றிருந்தாள். கிருத்திகா நடுங்கிய குரலில் கேட்டாள். நீ யார்? அந்த ஆவி சிரித்தது. என் பெயர் மாலதி என்றாள். அவளது குரல் நடுக்கத்துடன் இருந்தது. ஆனால் அதில் ஒரு நெஞ்சை உருக்கும் வேதனை இருந்தது. நான் என் குழந்தையையும் என் கணவனையும் இழந்தேன். நான் பைத்தியமாகிட்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையில் என்னை மரணத்துக்கு தள்ளியது அவன்தான் என்று அவள் கண்ணீர் விட்டாள். அருண் என் கணவன். அவன்தான் என் மரணத்துக்கு காரணம். அவன் ஒரு விபத்தில் சிக்கிய பின் ஒரு பெண் அவனுக்கு உதவினாள். அவனுக்கு அப்பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது. எனக்கு தெரியாமல் பல நாள் பழகி வந்துள்ளான். அவர்கள் பழக்கம் அதிகமானது. ஒரு நாள் எனக்கு டிரைவர் மூலம் தெரிய வந்தது. அந்த பெண் வேறு யாருமில்லை, என்னுடைய பள்ளி தோழி. நான் அதை அறிந்தபோது அவன் என்னை முட்டாள்னு சித்திரவதை செய்தான். நான் அவனிடம் நியாயம் கேட்டேன். அதற்காக அவன் என்னை பைத்தியம் என்று மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டான். அந்த இரவு நான் மருத்துவமனையிலிருந்து தப்பித்து வீட்டுக்கு திரும்பினேன். அவனை பார்த்தேன். அவன் அந்த பெண்ணுடன் இருந்தான். கோபத்தால் நான் கதவை திறந்தேன். அவர்களுடன் சண்டையிட்டேன். அவன் என்னை தள்ளிய போது என் தலை சுவரில் மோதியது. நான் அங்கேயே இறந்துவிட்டேன். அவள் அழுதபடி சொன்னாள். அதன் பிறகு யாருக்கும் தெரியாமல் அவன் என் உடலை மறைத்தான். பின்புறம் தோட்டத்தில் புதைத்தான். பிறகு என் மரணத்தை விபத்து மாதிரி காட்டினான் என்று மாலதி கூறினாள். இதை கேட்ட கிருத்திகா மனம் வருந்தினாள். உனக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாள். அதன் பிறகு கிருத்திகா தோட்டத்திற்கு சென்று மண்ணை தோண்டினாள். அந்த இடத்தில் பழைய எலும்புகள் இருந்தன. அவள் அதை புகைப்படம் எடுத்தாள். அந்த இரவு முழுவதும் வீடு அதிர்ந்தது போல இருந்தது. அலறல் சத்தம் கடைசியாக ஒரு முறை ஒலித்தது. இப்போ உண்மை வெளிவந்துச்சு. நான் அமைதியாக போகிறேன். அந்த சத்தம் மெல்ல மெல்ல காற்றில் கரைந்தது. அடுத்த நாள் கிருத்திகா போலீசுக்கு புகார் செய்தாள். விசாரணையில் அருண் மாலதியை கொன்றது உறுதியாக தெரிய வந்தது. அவன் மன அழுத்தத்தில் தற்கொலை செய்தது உண்மையாக இருந்தது. மாலதியின் உடல் மீட்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. அந்த வீட்டிலிருந்து இனி எந்த சத்தமும் கேட்கவில்லை. கிருத்திகா அந்த வீடியோவை வெளியிட்டாள். மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த வீடு இப்போது அமைதியாக இருந்தது. ஆனால் இரவு காற்று வீசும்போது சில நேரங்களில் மெதுவாக ஒரு குரல் கேட்கும். நான் இப்போ அமைதியாக இருக்கேன் என்று. இப்படியொரு உணர்ச்சி நிறைந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். ஒவ்வொரு கதையும் ஒரு உணர்வு. நன்றி.